ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 3 பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கலாம், அண்ட் யாருக்கு இது சூட்டபிளாக இருக்கும், அண்ட் தென் டாப் 3 பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த டாப் 3 இல்லாமல் இன்னொரு போனஸ் ஃபண்டும் சொல்கிறேன். அண்ட் அது எந்த ஃபண்டு, ரியல் டைமில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன்ஸ் இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர்ஸோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸ் நேம் ஃபியூச்சர் சேவிங்ஸ். ஸ்க்ரீனில் வர அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணி கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் டெட் அலோகேஷன் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். அதாவது ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு அசெட் கிளாஸ். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுதான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு, ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணிருக்கிற ஃபண்ட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் டெட், டிஇபிடி, டெட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. டெட் அசெட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ரிஸ்க் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது மீடியம் ரிஸ்க் இல்லைனா ஹை ரிஸ்க்னு கன்சிடர் பண்ணலாம். டெட் கிளாஸ்ல, டெட் அசெட் கிளாஸ்ல வரது எல்லாமே லோ ரிஸ்க் இல்ல மீடியம் ரிஸ்க்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு அசெட் அலோகேஷனும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் ஹைபிரிட். அந்த ஹைபிரிட் அசெட் கிளாஸ்ல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். பேசிக்கா இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஈக்விட்டியில ஒரு பர்டிகுலர் அலோகேஷன் அண்ட் டெட்ல ஒரு பர்டிகுலர் அலோகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டியில ஒரு 65%, டெட்ல ஒரு 35% வச்சிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் நல்லா ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணி டெட்ல சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்ட் ஷேர் மார்க்கெட் கீழே போகும்போது பிரைசஸ்லாம் கம்மி ஆகும்போது மறுபடியும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ தட் மார்க்கெட் மேலே வரும்போது ப்ராஃபிட் வரும், அதை புக் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான், அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அலோகேஷன்ஸை. டெட்லையும் ஈக்விட்டியிலும் மட்டும் தான் மாற்றுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப புதுசு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். இல்லைனா ஒரே ஒரு ஃபண்டு தான் பண்ண போகிறேன், பட் எனக்கு சேஃபாகவும் இருக்கணும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும். இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் சூட்டபிளாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் 500 மட்டும் தான் பண்ண போகிறேன், 1000 மட்டும் தான் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் எஸ்ஐபி அப்படிங்கிறவங்களுக்கு இது இன்னமும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அகெயின் இது உங்களோட ரெக்யர்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேற கேட்டகரிஸ் கூட நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன இந்த 1-2 சினாரியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகும். வாங்க நம்ம இப்போ டாப் 3 பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். டாப் 3ல மூணாவதாக இருக்கிறது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுங்க. இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் 0.25% தான் வச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 0.25% பிடிப்பாங்க. அண்ட் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7400 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷமா மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச்மார்க் கிறிசல் ஹைபிரிட் 50+50 மாடரேட் இண்டெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் எஸ்ஐபி 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் கூட இவங்க 1000 ரூபாய் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 1000 rupees ஒரு 10 வருஷம் முன்னாடி எஸ்ஐபியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 1.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டும் 1.27 lakhs சேர்ந்து 2.47 lakhs உங்கள் கையில் இப்போ இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 yearல 25.58% கொடுத்துருக்கு, 3 yearsல 13.54% கொடுத்துருக்கு, 5 yearsல 16% அண்ட் 10 yearsல 12.31% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் 53.39% வச்சிருக்காங்க, டெட்ல 21.41% வச்சிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டாக்ஸில் வந்து 53% கிட்ட வச்சிருக்காங்க, டெட்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பேப்பர்ஸ் இதில் வந்து 21% வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாப் 3ல ரெண்டாவதாக இருக்கிற ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் 1% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஎம் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8600 கோடி இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டுமே மார்க்கெட்டில் ஒரு 11 வருஷமா இருக்குது. அண்ட் பெஞ்ச் மார்க் கிறிசல் ஹைபிரிட் 50+50 மாடரேட் இண்டெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க, லம்சம் 5000 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க.
அண்ட் இந்த ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் 1000 ரூபாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க 10 வருஷம் முன்னாடி அப்படின்னா இன்னும் 1.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ப்ராஃபிட் 1.28 lakhs சேர்ந்து 2.48 lakhs உங்கள் கையில் இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபண்டு லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 28.24% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 14.25% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸில் 15.89% கொடுத்துருக்கு அண்ட் 10 இயர்ஸில் 12.16% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் 51.81% வச்சிருக்காங்க, டெட்டில் 23.05% வச்சிருக்காங்க அண்ட் அதர்ஸில் ஒரு 25% இருக்கு பாருங்க. அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கேஷாவோ இல்லை லிக்விடேட் பண்ணுற மாதிரி இமீடியட் பேப்பர்ஸ்லேயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் வந்து அந்த ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் ரிடம்ஷன் பண்ணும்போதும் அவங்க வந்து இமீடியட்டாக வச்சிருக்க கேஷ்லேருந்து தான் வந்து ரிடம்ஷன் கொடுப்பாங்க, அதுதான் வந்து அதர்ஸ் பர்சன்டேஜில் ஒரு 25% கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் 3 பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுங்க. இந்த ஃபண்டு வந்து 1% எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஏஎம் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 94,000 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் Nifty 50 ஹைப்ரிட் காம்போசைட் டெட் 50/50 இண்டெக்ஸ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலேருந்து பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயிலேருந்தே பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் SIPயில் 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி இன்னும் 1.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 2.12 lakhs சேர்ந்து 3.32 lakhs இப்போ உங்கள் கையில் இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் 39.24% கொடுத்துருக்குங்க, லாஸ்ட் 3 இயர்ஸில் 25.34% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸில் 23.42% கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் 15.84% கொடுத்துருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் 50% வச்சிருக்காங்க, டெட்டில் 28.39% வச்சிருக்காங்க அண்ட் அதர்ஸில் 21.65% வச்சிருக்காங்க. அண்ட் டாப் 3 பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டோம். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ஃபண்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அது எந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் NFO லான்ச் ஆகிட்டு இப்போ மார்க்கெட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கனரா ரோபேகோ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபண்டில் ஒரு கிளைண்ட், எங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் ஒரு 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு அண்ட் அவருக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பாருங்க 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு யூனிட்ஸ் வந்து 10,000 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் ப்ரைஸ் அவர் பை பண்ணது 10 rupeesல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10.28 ஆயிருக்குது NAV ப்ரைஸ். ஸோ வேல்யூ வந்து 10 lakhலேருந்து 10,27,949 இருக்குங்க. அண்ட் இது வந்து நம்ம அந்த கிளைண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவரோட பெர்மிஷனோட தான் காமிக்கிறோம். பட் ஸ்டில் இதில் வந்து நான் கிளைண்டோட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒரு கிளான்ஸ்க்காக காமிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு 1 monthலேயே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ கொடுத்துருக்குது அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாகவே இருக்குது. இந்த ஃபண்டு அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் பண்ணுங்கள், அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி எங்களோட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோஸ் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.